தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமிகளை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்க உலகெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2024 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று மந்தவாரம் என்கின்ற சனிக்கிழமை. இன்று விநாயகப் பெருமானுடைய மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய சதுர்த்தி விரதம், வளர்பிறை சதுர்த்தி விரதத்தோடு கூடியது. விநாயகர் ஆலயங்களில் நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள் வழிபாடுகள் கலந்து கொள்வதோடு இன்று சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள் எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைத்து வாழ்வில் உயர்வுகள் பெறுவதற்கு உரியதாக இந்த மந்தபாரம் என்கின்ற சனிக்கிழமையிலே நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இஷ்ட தெய்வங்களையும் குலதெய்வங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய தினம் கண்டி வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாள் ஆலயத்தினுடைய வைகாசி விசாக மகோத்சவத்திலே 3வது நாள் உற்சவம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இவ்வாறான அந்த உற்சவங்கள் நடைபெறுகின்ற பொழுது இந்த ஆலயங்களிலே பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெறுகின்ற உற்சவங்களிலே இந்த யாகசாலை அமைக்கப்பட்டு காலை மாலையிலே யாக பூஜைகள் ஹோமாதிகள் எல்லாம் நடைபெற்று சுவாமி யாக தரிசனம் பண்ணிக்கொள்ளுவது. அவ்வாறு இந்த உற்சவம் என்றாலே உன்னதமான யாகம். இந்த சிறப்பாக இந்த நவதின பர்யந்தமாக 9 இரவுகள் அந்த யாகசாலையிலே பூஜைகள் வழிபாடுகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகின்ற வகையிலே நவதின பர்யந்தமாக இந்த யாக கும்பங்களுக்கெல்லாம் பூஜைகள் செய்யப்பட்டு விசேஷ திரவியங்களினாலே காலை மாலை ஹோமங்கள் நடைபெற்று அஷ்டோத்திர சதநாம ஹோமம், திரிசதி நாம ஹோமம், கட்கமாலா ஹோமம் போன்றவை எல்லாம் சிறப்பாக நடைபெற்று இந்த யாக பூஜைகள் நடைபெறும். தினமும் பகல் உற்சவத்திலே சுவாமி உள்வீதி வலம் பெறுகின்ற பொழுதும் அந்த ஈசான மூலையிலே யாக தரிசனம், இந்த யாகத்திலே சுவாமிக்கு பூர்ணாகுதி கொடுக்கப்பட்டு தீபாராதனை செய்யப்பட்டு தேவார புராணங்கள் பாடப்பட்டு இவ்வாறு சிறப்பாக இந்த காலையும் மாலையும் யாக தரிசனங்கள் நடைபெறும். இவ்வாறான இந்த உற்சவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற பொழுதும் இந்த யாகம் செய்யப்படுகின்ற பொழுது அது ஒரு சிறப்போடு கூடியது. நாம் அபிஷேகங்கள் செய்கிறோம், விசேஷ தீபாராதனைகள் செய்கிறோம், உற்சவங்களை செய்கிறோம், யாகங்கள் செய்கிறோம். இந்த உற்சவ காலங்களிலே 5 இடங்களிலே இறைவனை பார்க்கலாமாம். மூலாலயத்திலே, அதேபோல் உற்சவரிலே, கும்பத்திலே யாகசாலையிலே வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த அக்னி குண்டத்திலே அக்னியின் மூலமாக இறைவனை காணலாம். கொடித்தம்பத்திலே இறைவனை காணலாம். இந்த உற்சவங்களை நடத்துகின்ற சிவாச்சாரியத்திலே இறைவனை காணலாம் என்று இந்த 5 இடங்களிலே இறைவனை வணங்குகின்ற ஒரு சிறப்போடு கூடியதாக இந்த உற்சவங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. எனவே தொடர்ச்சியாக இந்த உற்சவம் நடைபெற்று வைகாசி மாதத்தி விசாக நட்சத்திரத்திலே பஞ்சரத பவனியோடு இந்த வத்துகாமம் ஸ்ரீ முத்துமாரியம்பாளுடைய ஆலயத்திலே இந்த ரதோற்சவம் பஞ்சரத பவனியாக உற்சவம் நடைபெற்று மறுநாள் பௌர்ணமியிலே தீர்த்த உற்சவத்தோடு அன்றைய தினம் இரவு கொடியிறக்க வைபவமும் நடைபெற இருக்கின்றது. இவ்வாறு நடைபெறுகின்ற பல்வேறு ஆலயங்கள் இந்த உற்சவ காலங்களிலே நாம் சென்று கலந்து
இறையருளையெல்லாம் பூரணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய வாழ்வில் நாம் சில வேளைகளிலே கடந்த காலத்தை நினைத்து நினைத்து நாங்கள் வருந்துகின்றோம், அல்லது எதிர்காலத்தை நினைத்து நினைத்து நாங்கள் அச்சம் கொள்ளுகின்றோம், அங்கலாய்க்கின்றோம். எப்படியோ என்னவோ என்று சொல்லி நாங்கள் எங்களுடைய மனங்களையே நாங்கள் குழப்புகின்றோம். ஆனால் இந்த நிகழ்காலத்திலே நாங்கள் வாழ சில வேளைகளிலே மறுத்து விடுகின்றோம். காரணம், எங்களுடைய இந்த கடந்த கால சிந்தனைகள், கடந்த கால அழுகிய அனுபவங்கள், இந்த கடந்த காலத்திலே நாங்கள் சந்தித்த தோல்விகள், கடந்த காலத்திலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் நிகழ்காலத்திலே நாங்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு தடையாக அமைகின்றன. இப்படிப்பட்ட சூழலிலே இயேசு தம்முடைய சீடர்களை, குறிப்பாக அவர்களை விட்டு பிரிகின்ற காலத்திலே அவர்களோடு கொண்டிருந்த அந்த உறவு நிலையும் அவர்களோடு அவர் செய்த அந்த உரையாடலும் பல பாடங்களை எங்களுக்கு சொல்லித் தருகின்றன. எத்தகைய பாடங்களை அவர் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த சீடர்களை எப்பொழுதும் இறை தந்தையோடு அவர் இணைத்து வாக்குறுதிகளை சொல்லுகின்றவராக, உறுதிமொழிகளை சொல்லுகின்றவராக, தட்டி கொடுக்கின்றவராக இருந்தார். இயேசு தம்முடைய வாழ்க்கை பூராக நம்முடைய தந்தையினுடைய அன்பு பற்றி, கருணை பற்றி, பரிவு பற்றி, அவருடைய வல்லமை பற்றி, பராமரிப்பு பற்றி எல்லாம் போதித்தவர். அந்த இறுதி காலங்களிலே அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் அவற்றை வலியுறுத்தி சொல்லுகின்ற வார்த்தைகளை பேசுகின்றார். ஒன்று, அவர் சொல்லுகின்றார், தந்தை உங்களை அன்பு செய்கின்றார். இந்த கடவுள் அன்பின் கடவுள். ஆனால் நாங்கள் இந்த அன்பின் கடவுள் அவர்களை அன்பு செய்கின்றார் என்றால், எங்களுடைய எதிர்காலத்தை நாளை என்று நோக்குகின்ற பொழுது நாங்கள் அச்சம் கொள்ளக்கூடாது, சந்தேகம் கொள்ளக்கூடாது, அங்கலாய்க்க கூடாது. ஏனென்றால் எங்களுடைய கடந்த காலத்தை, அதிலே ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் இப்படி என்று நாங்கள் அவற்றை பார்த்தாலும், இந்த கடந்த காலத்திலே இந்த துன்பங்கள் வழியாகவும் இறைவன் எங்களை வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்றார். தலையோடு போக வேண்டியது தலைப்பாவோடு போயிற்று என்று சொல்லி பலர் தங்களுடைய வாழ்விலே நாங்கள் எப்படி தப்பித்து கொண்டோம், எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்கின்றோம், எப்படி நல்ல தீமைகளிலே இருந்து, துன்பங்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற்றிருக்கின்றோம், எப்படிப்பட்ட நல்ல பாடங்களை கற்றுக் கொண்டிருக்கின்றோம் என்று அவர்கள் நன்றி கூறுவார்கள். அத்தகைய ஒரு மனநிலையை நாங்கள் ஏற்படுத்துகின்ற பொழுது நாளை என்பதிலே எங்களுக்கு எப்பொழுதும் ஒரு நம்பிக்கை வர வேண்டும். அந்த நம்பிக்கை எங்கிருந்து பிறக்க வேண்டும் என்றால், கடவுள் எங்களை அன்பு செய்கின்றார் என்ற அந்த உண்மையிலே இருந்துதான் பிறக்க வேண்டும். கடவுள் எங்களை கைவிட மாட்டார் என்று மீண்டும் மீண்டும் இயேசு தம்முடைய அன்பு சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். வாழ்க்கையினுடைய இரகசியத்தை சொல்லிக் கொடுப்பது போல அவர் கடவுளுடைய அன்பைத்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். கடவுள் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லலாம். நாங்கள் கடவுள் என்னை கஷ்டப்படுத்துகின்றார், வேதனைப்படுத்துகின்றார். ஏன் ஒரு வயோதிபரை நான் சந்தித்த பொழுது, ஏன் எனக்கு இப்படி, ஏன் எப்படி, நான் யாருக்கு தீமை செய்த நான் என்று அவர் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார். தன்னுடைய வேதனையிலே
அவர் தன்னுடைய அந்த துன்பத்தை அனுபவிக்கின்ற பொழுது அதை ஒரு எதிர்மறையாக பார்க்கின்றார். நீங்கள் யாருக்கும் தீமை செய்யவில்லை, இப்படியான ஒரு எண்ணம் உங்களுடைய அடிமனதிலே இருக்கின்றது என்றால் நீங்கள் ஏன் அந்த துன்பங்களை ஒரு எதிர்மறையாக பார்க்கின்றீர்கள்? ஏதோ ஒரு தண்டனையாக, ஏதோ இறைவன் எங்களை தண்டித்துக் கொண்டிருக்கின்றார். இல்லை, இறைவன் எங்களை அன்பு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த கடவுள் தன்னுடைய மகனை அன்பு செய்கின்ற பொழுது, அவருடைய வேதனையின் பொழுது அவர் தன்னை கைவிடப்பட்ட ஒரு நிலையை அவர் உணர்ந்தார். அது உண்மை அல்ல, ஆனால் அதுதான் இந்த வாழ்க்கையிலே உண்மையாக தென்படலாம். ஆனால் அவரை தூக்கி விடுவதற்காக காத்திருக்கின்றார். அந்த துன்பத்தின் வழியாக அவர் வெற்றியை பெறுகின்ற பொழுது, மீட்பை கொடுக்கின்ற பொழுது, விடுதலை வாழ்வுக்குள் வருகின்ற பொழுது அந்த துன்பத்தினுடைய காரணத்தை கண்டறிகின்றார். அது ஒரு வழி, ஒரு மார்க்கம் என்று கண்டுகொள்கின்றார். இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படித்தான் வழி நடத்தி கொண்டு வருகின்றார். கைவிடுவதில்லை, அவர் எங்களை தூக்கி கொண்டுதான் செல்லுகின்றார். ஆனால் நாங்கள் தவிர்க்க முடியாத துன்பங்களை, வேதனைகளை படலாம். அவை எங்களுடைய நம்பிக்கையை, இறை நம்பிக்கையை பாதிக்க விடக்கூடாது. எங்களுடைய விசுவாசத்தை அது புடமிடப்பட வேண்டுமே ஒழிய, தூய்மைப்படுத்தப்பட வேண்டுமே ஒழிய, ஆனால் அதிலே நாங்கள் தவறக்கூடாது, கைவிடக்கூடாது. இத்தகைய ஒரு ஆழமான இறை நம்பிக்கையோடும் இறைவன் மீது நமக்கு இருக்கின்ற பற்று, அன்பு, பக்தி அனுதினம் வளர்க்கப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக இந்த துன்ப துயரங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுது இன்னும் மேலும் மேலும் நாங்கள் இறை அன்பிலே ஊன்றியவர்களாக இருப்பதற்கு இறை அருளை வேண்டி நிற்போமாக. ஆமென். والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والسماء والطارق وما أدراك ما الطارق النجم الثاقب إن كل نفس لما عليها حافظ فلينظر الإنسان مما خلق من ماء دافق صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த நேயர்களே, நல்லுள்ளங்களே, அல்லாஹு தாலா எல்லா உயிர்களையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக வல்லவனாக இருந்து கொண்டிருக்கின்றான். அந்த வகையிலே மனித சமுதாயத்தை அல்லாஹு தாலா ஒரு உயர்ந்த சிறந்த படைப்பாக படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்றான். சிந்திக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்து வாழக்கூடிய வாழ்வின் சகல வசதிகளையும், சொகுசான பௌதிக வளங்களையும், நிறைவான உணவுகளையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான். அந்த அல்லாஹு தாலா மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்ற பாடத்தை தனது அல் குர்ஆனிலே படித்து தருகின்றான். மேலே நாங்கள் ஓதி காண்பித்த இந்த அல் குர்ஆனுடைய வசனத்திலிருந்து நாங்கள் சில விடயங்களை அறிந்து கொள்ளலாம். வஸ்ஸமாஇ வத்தாரிக், இந்த உதய தாரகை என்ற விடிவள்ளி நட்சத்திரத்தின் மீது சத்தியமா. வமா அத்ராக மத்தாரிக் அந்நஜ்மு ஸாகிப் இன் குல்லு நஃப்ஸின் லம்மா அலைஹா ஹாஃபிஸ். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பாதுகாவலரை அல்லாஹு தாலா உருவாக்கி வைத்திருக்கின்றான். அந்த பாதுகாவலர் யார்? அந்த பாதுகாவலர் தான் ஒவ்வொரு மனிதனோடும் அன்றாடம் சில மலக்குகளை அவனுடைய பாதுகாப்புக்கென்று அல்லாஹு தாலா அவனுடன் கூடவே அனுப்பியிருக்கின்றான். அது என்ன? நாம் பார்க்கின்றோம், குறைந்தபட்சம் எங்களை நோக்கி வருகின்ற ஒரு சிறிய துகள், அந்த சிறிய தூசு கூட எங்களுடைய கண்ணுக்குள் சென்று விடாமல் அது கிட்டே வந்தவுடன் பல 2 மீட்டர் தூரத்திலே வருகின்றது, 1 மீட்டர் தூரத்திலே வருகின்றது. அதையும் விட குறைவாக எங்களுடைய கண்ணுக்கும் அந்த துகளுக்கும் இடையில் ஒரு சான் இடைவெளி இருக்கின்றது. அந்த நேரத்தில் கூட எங்களுக்கு தெரியாது
ஒரு துகள், ஒரு தூசி என்னுடைய கண்ணை நோக்கி வருகின்றது என்று கண்ணுக்கு கிட்டே வந்தவுடன் தான் தெரிகின்றது என்னுடைய கண்ணுக்குள் பெரிய ஒரு ஆபத்தான ஒரு தூசியோ அல்லது ஒரு வண்டோ ஏதோ ஒரு பாதகமான ஒரு பொருள் நுழையப் போகின்றது என்ற விடயம் தெரிந்தவுடன் உடனடியாக எங்களுடைய கண்ணை நாங்கள் மூடிக்கொள்கின்றோம். நாங்கள் மூடவில்லை, அல்லாஹு தாலா இங்குள்ளு நஃப்ஸில் லம்மா அலைஹா ஹாஃபில் என்கின்ற எங்களுக்கு பாதுகாப்பாக அவன் உருவாக்கி இருக்கின்ற அந்த மலக்குகளின் மூலமாக அல்லாஹு தாலா எங்களை பாதுகாக்கின்றான். இது குறைந்தபட்சம். எவ்வளோ பெரிய திடீரென்று மயிரிழையில் பல ஆபத்துக்களில் இருந்து அபாயங்களில் இருந்து நாங்கள் தப்பி இருக்கலாம். அல்லாஹு தாலாவுடைய விதிதான் எங்களுக்கு முடிவாக இருந்தாலும் அதையும் விட அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அதுவே எங்களுக்கு அவனுடைய புறத்திலிருந்து கிடைத்த அருளாக இருந்தால் அல்லாஹு தாலா அவனுடைய பாதுகாவலர்களை கொண்டு எங்களை பாதுகாக்கின்றான். ஃபல்யன்துரில் இன்சானு மிம்ம குலிக், இந்த மனிதன் எவ்வாறு உருவாகின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கின்றான். குலிக மிம்மா இந்தாஃபிக், அதுதான் அந்த ஒரு சொட்டு நீர்த்துளியிலிருந்து அல்லாஹு தாலா இவ்வளவு பிரமாண்டமான மனிதனை படைத்து அவனுக்குரிய ஆட்சியை, அவனுக்குரிய அதிகாரத்தை, அவனுக்குரிய சக்தியை, அவனுக்குரிய வலுவை, அவனுக்குரிய பாதுகாப்பை, அவனுக்குரிய போஷணத்தை எல்லாவற்றையும் அல்லாஹு தாலா வழங்கி கொண்டிருக்கின்றான் என்பதை அல்லாஹு தாலா சொல்கிறான். யஹ்ருஜு மின் பைனி சுல்பி வத்தராயிப், ஆண்களுடைய முதுகந்தண்டிலிருந்தும் பெண்களுடைய மார்பக பகுதியிலிருந்தும் வெளியாகின்ற அந்த நீரிலிருந்து அல்லாஹு தாலா படைத்திருக்கின்ற படைப்பாற்றல் எத்தகையது சகோதரர்களே! அந்த அல்லாஹ்வை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அவனுடைய படைப்பை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டும். அவனுடைய படைப்பை நினைத்து அவனை புகழ வேண்டும். அவன் எங்களுக்கு வழங்கி இருக்கின்ற அருட்கொடைகளை நினைத்து அவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த நல்லடியார்கள் தான் நன்றி செலுத்துவார்கள். அவனை விளங்காதவர்கள் ஒருபோதும் நன்றி செலுத்த மாட்டார்கள். விளங்கியவர்கள் எவ்வாறு நன்றி செலுத்துவார்கள்? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா சுப்ஹானக ஃபக்கினா அஸாபன்னார், எங்களுடைய இறைவனே, இவற்றை எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை, எங்களை நீயே பாதுகாப்பாயாக, அந்த நரகின் கொடுமையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக, நீயே தூய்மையானவன் என்று பிரார்த்தனை செய்வார்கள். எனவே இப்படியாப்பட்ட நல்ல விடயங்களை நாங்கள் அறிந்து வாழ்வில் செயற்படுத்த எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.